4. 1, 2, 3, 4. 1, 2, 3, 4. One more. 1, 2, 3, 4. Next வந்து 1, 2, 3. 1, 2, 3. 1, 2, 3. இப்போ இந்த 5 விரலையும் ஒன்று சேர்த்து வச்சுக்கோங்க. எட்ஜு 2 எல்லா எட்ஜும் 2 கையிலையும் இப்படி வச்சுக்கிட்டு ஒரு காலை இப்படி ஃப்ரண்டில் வச்சுக்கோங்க, ஒரு காலை பின்னாடி வச்சுக்கோங்க. 1, 2, 3, 4, 5, 6. Backward. 1, 2, 3, 4, 5, 6. இப்போ இந்த காலு 1, 2, 3, 4, 5, 6. Backward. 1, 2, 3, 4, 5, 6. கட்டவல் ரெண்டையும் இப்படி சேர்த்து வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு நல்லா இன்ஹேல் பண்ணிட்டு turn on your left side, then exhale on the middle, then inhale, turn on your right side, exhale on the middle. Okay? One, 2, 3, 4, one more. 5. அப்படி நீங்கள் திரும்பும்போது இந்த ஹிப்பில் இந்த மசில்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து நல்ல டோன் ஆகும், நல்லா அப்படியே இதுவாக நல்ல இதில் வந்து வெயிட்டாக இருந்தாலும் அந்த இடத்துலலாம் குறைஞ்சிரும் கொஞ்சம் கொஞ்சமாக. அடுத்தது கையை வந்து இப்படி வச்சுக்கோங்க, இப்போ ஹூக் மாதிரி வச்சுக்கிட்டு யூ புல் யுவர் ஹேண்ட். 1, 2, 3, 4, 5, 6. Then turn. 1, 2, 3, 4, 5, 6. Turn back. 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 1, 2, 3, 4, 5, 6. அப்புறம் கை எப்படி வச்சுக்கிட்டு 1, 2, 3, 4, 5, 6. Then come இப்படி 1, 2, 3, 4, 5, 6. 1, 2,
3, 4, 5, 6. 1, 2, 3, 4, 5, 6. 1, 2, 3, 4, 5, 6. 1, 2, 3, 4, 5, 6. ஒரு கை மேல ஒரு கை இப்படி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு 1, 2, 3, 4, 5, 6. கீழே இருக்க கை மேல 1, 2, 3, 4, 5, 6. திரும்ப ஆப்போசிட் 1, 2, 3, 4, 5, 6. கீழே இருக்க கை மேல 1, 2, 3, 4, 5, 6. ஓகே, அப்புறம் இப்படி தலைக்கு மேல இப்படி வச்சுக்கிட்டு 1, 2, 3, 4, 5, 6. அப்புறம் கையை இப்படி வச்சுக்கோங்க. இந்த 2 முழங்கையும் டச் பண்ணணும். அதுதான் இதுல எஃபெக்டிவே. இப்படி பண்ணணும். 1, 2, 3, 4, 5, 6. Backward. 1, 2, 3, 4, 5, 6. அப்புறம் இப்படி பின்னாடி கையை கொண்டு போங்க. தலையை நல்லா பின்னாடி சாங்க. கையை நல்லா அப்படி மேல தூக்குங்க. 1, 2, 3, 4, 5, 6. ரிலாக்ஸ். ஒன் மோர் டைம். கழுத்தையும் நல்லா அண்ணாறணும். 1, 2, 3, 4, 5, 6. ஓகே, அப்புறம் ஒரு கை இப்படி, இன்னொரு கை இப்படி. இந்த 2 கையும் இப்படி டச் பண்ணணும். ஒன்னோட டச் ஆகணும். இது இந்த கை இப்படி இப்படி கொண்டு போகணும். தலைக்கு மேல கொண்டு போகணும். 1, 2, 3, 4, 5, 6. இந்த கை 1, 2, 3, 4, 5, 6. அப்புறம் 2 கையும் இப்படி நல்லா முறுக்கிக்குங்க. 1, 2, 3, 4, 5, 6. Opposite side. 1, 2, 3, 4, 5, 6. அப்புறம் கையை நல்லா பண்ணுங்க. 1, 2, 3, 4, 5, 6. அப்புறம் 1, 2, 3, 4, 5, 6. அப்புறம் இந்த ஆப்போசிட் ஹேண்டால ஆப்போசிட் லெக்க தொடுறீங்க. இந்த கை நல்ல மேல இருக்கும். இப்படி 1, 2, 3, 4, 5, 6. Hip rotation. 1, 2, 3, 4, 5, 6. Opposite side. 1, 2, 3, 4,
5, 6. நீ முழங்கால்ல கை வச்சுக்குங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Opposite side. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Sitting on the chair. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. Relax பண்ணிக்கங்க. Then toe walk. ஓகே. தென் சேரை பிடிச்சிருக்க. பிடிச்சிட்டு காலை வந்து நல்லா ரொட்டேட் பண்றீங்க. 1, 2, 3, 4, 5, 6. Opposite side. 1, 2, 3, 4, 5, 6. இந்த காலை மடக்கி இந்த கையால பிடிச்சு இப்படி வச்சுக்கிறீங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, and 20. காலுடைய பாதத்தை தொடைக்கும் முழங்காலுக்கும் நடுவில் வைக்கிறீங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. இப்போ ஆப்போசிட் லெக்கை நல்லா ரொட்டேட் பண்ணுங்க. 1, 2, 3, 4, 5, 6. 1, 2, 3, 4, 5, 6. Front and back. 1, 2, 3, 4, 5, 6. Sideways. 1, 2, 3, 4, 5, 6. நம்ம அந்த காலை வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் பண்ணல. இப்ப நீங்க பண்ணலாம் அந்த காலை.
1, 2, 3, 4, 5, 6. Sideways. 1, 2, 3, 4, 5, 6. ஓகே, இப்போ இந்த காலம் மடக்கிக்கிறீங்க. மடக்கி நல்லா இப்படி பிடிச்சிக்கிறீங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19 and 20. அப்புறம் இந்த காலுடைய பாதத்தை முழங்காலுக்கும் தொடைக்கும் நடுவில் வைக்கிறீங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. ரிலாக்ஸ் பண்ணிக்கிங்க. இப்போ மேட் எடுத்துக்கங்க. We are doing to lie exercise. ஓகே, நல்லா அப்படி காலை டேப் பண்ணிக்கிங்க. Yes, lie down. இந்த கால் ரெண்டையும் நல்லா இப்படி தூக்குறீங்க. இந்த முழங்கால் வளையப்படாது. இந்த பாதம் ரெண்டும் இப்படி ஸ்ட்ரைட்டா இருக்கணும். மேல அப்படி கையை பார்த்துக்கின்னு ஸ்ட்ரைட்டா இருக்கணும். ஓகே, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19 and 20. இப்போ இந்த காலை இப்படி மடக்கிக்குங்க. இந்த காலை ஸ்ட்ரைட்டா 1, 2, 3, 4, 5, 6. இப்போ இந்த காலை மடக்கிக்குங்க. இந்த காலை 1, 2, 3, 4, 5, 6. அப்புறம் இந்த ஒரு கால் ரெண்டையும் மாற்றி மாற்றி அந்த ஹீலால டச் பண்ணுங்க ஃப்ளோரை. 1, 2, 3, 4, 5,
6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, and then 20. இப்போ இந்த முழங்கால மடக்கிக்கிட்டு இந்த ஹோல் பாடியை வந்து நல்லா அப்படி மேலே தூக்கிட்டு திஸ் கால்டு பிரிட்ஜும்பாங்க. இது பிரிட்ஜ் எனக்கு கீழே வந்து கீழே வளைஞ்சிருக்கு இல்லையா, அதனால 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, and 20. ஓகே, இப்போ இந்த பாதத்தை வந்து இப்படி வச்சு அப் அண்ட் டவுன். 1, 2, 3, 4, 5, 6. இப்போ இந்த கால் மேல இந்த காலை போட்டு 1, 2, 3. அப்புறம் இந்த கால் மேல இந்த காலு 1, 2, 3. ஓகே, அப்புறம் இந்த காலு மேல இந்த காலை இப்படி தூக்கி வச்சுக்கிட்டு 1, 2, 3. ஓகே, இப்போ இந்த காலு மேல இந்த காலு 1, 2, 3. ஓகே, அப்புறம் முழங்கால் ரெண்டையும் நல்லா மடிச்சுக்குங்க. 1, 2, 3. ஓகே, அப்புறம் சைக்கிள் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Backward 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிக்கிட்டு lie on your stomach. காலை வந்து நல்லா இப்படி பண்ணுங்க, மாற்றி மாற்றி 1, 2, 3, 4, 5, 6. நல்லா இப்படி பண்ணிக்கோங்க. பண்ணிக்கிட்டு இதை இப்படி பண்ணுங்க, திரும்ப பேக்வர்ட்ஸ் 1, 1, 2, 2, 3, 3. அடுத்தது புஜங்காசனா. கையை இப்படி வச்சுக்கிட்டு இப்படி நல்லா இப்படி நிமித்துக்குங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7,
8, 9, 10. அடுத்தது ஸ்டமக்கையும் செஸ்டையும் தரையில் நல்லா அமுக்கிக்குங்க. அமுக்கிக்கிட்டு கை தொடை எல்லாம் வந்து அப்படி பறக்கிற மாதிரி இருக்கணும். கிரவுண்டை வந்து டச் பண்ணக்கூடாது. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இது ரொம்ப நல்ல எக்ஸசைஸு. ஸ்டமக் உள்ளே போகிறதுக்கு நல்ல எக்ஸசைஸ். அடுத்தது கை இப்படி வச்சுக்கிறீங்க. கை இப்படி வச்சுக்கின்னு டோவை மட்டும் வச்சுக்கிட்டு ஹோல் பாடியும் யூ கேன் லிஃப்ட். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ரிலாக்ஸ். அப்புறம் முழங்கால மடக்குங்க. ஆப்போசிட் ஹேண்ட், ஆப்போசிட் லெக். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இப்போ முழங்கால மடக்குறீங்க. முழங்கால மடக்கி ஃப்ரண்ட் லெக் கொண்டுட்டு வாங்க. கொண்டு வந்துட்டு கை ரெண்டையும் இப்படி மடக்கி அப்படி பின்னாடி கொண்டு போறீங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. அடுத்த காலு. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Okay, முடிச்சிட்டோம். Now you can go for the breathing. நல்லா ரிலாக்ஸாக உட்காந்துக்குங்க. நீங்கள் பத்மாசனத்தில் உட்காந்துக்கலாம், வஜ்ராசனத்தில் உட்காந்துக்கலாம், இல்லை சுகாசனம், சமணம் போட்டுக்கணும் உட்கார்றதுக்கு பேர் சுகாசனம். இல்லை யூ கேன் சிட் இன் த சேர், யூ கேன் சிட் இன் த சோஃபா, வேர் எவர் யூ சிட் கம்ஃபர்டபுள், சிட். தென் பிரீத். இன்ஹேல் 6 times. எக்ஸேல் பண்ணும்போது ஓங்காரம் விடுறோம். ஓகே.
One more. Uh, அடுத்தது ரைட் தம்பை வந்து ரைட் முகம் முடிக்கிங்க. லெஃப்ட் முக்கு வழிய 3 டைம்ஸ் அண்ட் இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் 3 டைம்ஸ் பண்ணுங்க. நான் ஃபோன் எடுத்துட்டு வந்துடுறேன். டைம் பார்க்குறேன். சரி, இப்ப லெஃப்ட் முக்க மோதிர விரலால முடிக்கிறீங்க. ரைட் முக்கு வழிய இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் 3 டைம்ஸ். இப்ப ரைட் வழிய 4 கவுண்டுக்கு இன்ஹேல் பண்றீங்க. 16 கவுண்டுக்கு 2 மூக்கையும் மூடிக்கிறீங்க. அப்புறம் 8 கவுண்டுக்கு ரைட் மூக்கு வழிய எக்ஸேல். அப்புறம் 4 கவுண்டு ரைட் மூக்கு வழிய இன்ஹேல். 2 மூக்கையும் 16 கவுண்டு ஹோல்டு. அப்புறம் 8 கவுண்டுக்கு லெஃப்ட் வழிய எக்ஸேல். இது மாதிரி நம்ம 5 டைம்ஸ் பண்றோம். ரெடி, கோ. Number 2. Number 3. Number 4.
Number 5. ரிலாக்ஸ். சில பேர் இது பண்ணும்போதே தூங்கிடுவாங்க. நீங்க நல்ல டீப்பா பண்ணீங்கன்னா யூ ஃபால் இன் ஸ்லீப். நல்ல தூக்கம் வரும். அதுக்காகத்தான் நான் கவுண்ட் பண்றேன் 1, 2. ஓகே. அடுத்தது மேரு தண்டா. கட்டவரில் இப்படி நிமித்திக்கிங்க. இன்ஹேல் பண்ணிட்டு யூ கோ அப், எக்ஸேல், கம் டவுன். Number 3. Number 4. Number 5. அடுத்தது பிரம்ம முராரி. கட்டவர்களால காதை நல்லா முடிக்கிங்க. முடிக்கிட்டு தொண்டை வெளிய பேர்டு ரீங்காரம் பண்ற மாதிரி. வெளி சத்தம் ஒண்ணுமே கேட்கப்படாது. இது இந்த தொண்டை வெளிய நீங்க விடும்போது அது ரொம்ப நல்லது. இன்னொன்னு உஜ்ஜை பிராணாம்னு இருக்கு. அந்த உஜ்ஜை பிராணம் வந்து நீங்க தொண்டை இன்ஹேல் பண்ணிட்டு தொண்டை வழியே தான் எக்ஸேல், மூக்கு வழியே பண்ணும்போது அந்த தொண்டையில வந்து அந்த சத்தம் வரும். அதுக்கு பேர் உஜ்ஜை பிராணாயாம்னு இருக்கு. உஜ்ஜை பிராணாயாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா என்னன்னு தெரியல. அது வந்து இந்த தொண்டை மசில்ஸ்க்கு இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. அது நிறைய ஹெல்த் பெனிஃபிட்லாம் இருக்குன்னு சொல்றாங்க. அது நான் நாளைக்கு உங்களுக்கு கரெக்டா சொல்றேன் எப்படின்ட்டு. அடுத்தது வந்து கட்டை விரல் சுண்டு விரல் கடியில வச்சுக்கோங்க. இப்படி வச்சுக்கிட்டு இப்படி மூடிக்கிங்க. இப்படி மூடிக்கிட்டு இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் 5 times. ஓகே. அப்புறம் இன்னைக்கு யாரும் வந்து சுகர் குறைக்கிறதுக்கு வந்து கேட்டீங்க இல்லைங்களா? யாருன்னு தெரியல. அதுக்கு வந்து சின்முத்ரா. சின்முத்ரா தெரியுமா உங்களுக்கு? இப்படி நம்ம படுவோம்ல சின்முத்ரா. ஆள்காட்டி விரலும் கட்டை விரலும். அதுக்கு பேரு சின்முத்ரா. அது காம்பினேஷன் ஆஃப் முத்ரா பண்ணணும். சின்முத்ரா பண்ணிட்டு அடுத்தது வந்து சின்மய முத்ரானா இந்த விரல்லாம் இப்படி மடக்கிக்கிட்டு இப்படி பண்றோம். இதுக்கு பேர் சின்மய முத்ரா. ஃபர்ஸ்ட் வந்து சின்முத்ரா,
எல்லா விரலும் இப்படி நீட்டிக்கிட்டு இருக்கணும். அடுத்தது இந்த எல்லா விரலும் மடக்கி இருக்கணும். இந்த கட்டை விரலும் ஆள்காட்டி விரலும் இப்படி இருக்கணும், சேர்ந்திருக்கணும். அப்புறம் ஆதி முத்ரா நம்ம இப்ப பண்ணணும் இல்லையா, இதுக்கு பேர் ஆதி முத்ரா. இந்த 3 முத்ராவும் பண்ணாவே உங்களுக்கு சுகர் குறைஞ்சிரும் அப்படின்னு ஒருத்தவங்க சொல்றாங்க. இன்னொருத்தவங்க வந்து அபான முத்ரா, அபான முத்ரான்னு இருக்கு இப்படி. அதுவும் ஆனா சின்முத்ரா தான், எல்லாரும் சின்முத்ராவை தான் ரொம்ப சொல்றாங்க. சின்முத்ரா வந்து போட்டாவே சுகர் குறைஞ்சிரும். ஆனா காம்பினேஷன் ஆஃப் முத்ரா போடணும், அது ஒரு முத்ராயில கேட்காது. அப்படி இது போட்டு அபான முத்ரா, நடுவிரல் ரெண்டையும் முடிக்கிட்டு பிறகு இதுக்கு பேர் அபான முத்ரா. அதாச்சும் மோதிர விரலும் பாம்பு விரலும் நடுவிரலும் முடி கட்ட விரலோட பிடிச்சிட்டு இருக்கணும். இந்த 2 விரலும் ஆள்காட்டி விரலும் சுண்டு விரலும் நீட்டி இருக்கணும். இதுக்கு பேர் அபான முத்ரா. இது சின்முத்ரா. அது போட்டு பார்க்கலாம். அவங்கவுங்க பாடியை பொறுத்து இருக்கு. ஒவ்வொரு பாடிக்கு இது கேட்குமா, ஒவ்வொரு பாடிக்கு அது கேட்குமா அப்படின்னு சொல்றாங்க. யூ கேன் ட்ரை. ஓகே, நீங்க பண்ணி பாருங்க. அடுத்தது நீர் முத்ரா. இந்த நீர் முத்ரா நீங்க போட்டீங்கன்னா தோல்ல வந்து சுருக்கமே இருக்காது. நீங்க எல்லா முத்திரையுமே ஒரு 2 நிமிஷம் பஞ்சபூதங்கள் முத்திரை எல்லாமே, அதுக்குதான் நான் டெய்லி சொல்றேன் உங்களுக்கு. முத்திரையில வந்து 75-80 முத்ரா இருக்கு. நான் ஒரு புக்கு காமிச்சல நேத்து, பாத்தீங்களா எல்லாரும் அந்த புக்க? அன்னை அன்னை அபிராமின்னு போட்டிருந்த, அன்னை சகுந்தலா தேவி முத்திரை புக்குன்னு போட்டிருந்தேன்ல நேத்து, அந்த குரூப்ல போட்டனே, பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த முத்திரை புக்ல வந்து கிட்டத்தட்ட அந்த அம்மா 100 முத்திரைக்கு மேல சொல்லியிருக்காங்க. பட் நமக்கு எல்லா முத்திரையும் நமக்கு தேவை கிடையாது. எல்லாம் பண்ணா நீங்க நாள் கூட பத்தாது. ஆனா ஒரு நாளைக்கு 6 முத்திரை தான் போடணும் ஒரு ஆளு. அதுக்கு மேல போடக்கூடாது. உங்களுக்கு என்னென்ன உங்க பாடிக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க 6 முத்திரை, எந்த முத்திரை வேணாலும் சூஸ் பண்ணிக்கிட்டு 6 முத்திரை போடுங்க. அதுதான். அதனாலதான் முக்கியமான முத்திரையை மட்டும் நான் உங்களுக்கு ஷோ பண்றேன். முக்கியமான முத்திரைகள் வந்து நீர் முத்ரா. நீர் வந்து நம்ம பாடிக்கு அவசியம். இது போட்டீங்கன்னா தோல்ல சுருக்கமே இருக்காது. அப்புறம் ஞாபக மறதி, இந்த ஆல்சிஸ்மர் டிசீஸ்ன்னு சொல்றாங்கல்ல, வயசானா மறந்து போயிருதுங்கிறாங்களா. இப்ப வந்து நீங்க ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஒரு கீயை வந்து கார் கீயோ அல்லது பைக்கு கீயோ எங்க வச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க உங்களுக்கு எங்க வச்சேன்னு மறந்து போச்சுன்னா இந்த நீர் முத்திரையை நீங்க வந்து ஒரு 5 நிமிஷம் போட்டீங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் வந்துருமா. நீர் முத்திரை வந்து அவ்வளவு நல்ல எஃபெக்ட். உங்களுக்கு ஞாபக சக்தியை கொடுக்கும். பிளஸ் உங்களுக்கு இந்த தோல்ல வந்து சுருக்கமே விழுகாது. தோல்ல சுருக்கம் விழுகாம பாத்துக்கும் நீர் முத்ரா. ரொம்ப நல்ல முத்ரா. பண்ணி பாருங்க. ஞாபக சக்தி வந்து ரொம்ப நல்லா கொடுக்கும்னு சொல்றாங்க. ஞாபக சக்தி, ஞாபகம் மறதிக்கு நம்பர் 1 முத்ரா. அடுத்தது மண் முத்ரா தான். நம்ம உடம்ப வந்து திடமா வச்சுக்கிறது மண் முத்ரா. ரொம்ப டயர்டா நீங்க ஃபீல் பண்ணா, ஃபீல் ஆக்டிவா இருக்கணும்னா மண் முத்ரா போடலாம். ஆனா எல்லா முத்திரையும் ரொம்ப போட்டுறக்கூடாது. ஒன்னொன்னு ஒரு 5 நிமிஷம் போடுங்க. ரொம்ப போட்டீங்கன்னா அது வந்து ஆப்போசிட் ரியாக்ஷன் வரும். நீங்க முத்திரையெல்லாம் இப்படி பண்ணீங்கன்னா கண்ட்ரோல் பண்றீங்க, எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றீங்க. நீர் முத்ரா வந்து நீங்க எவ்வளவு நேரம் வேணாலும் போடலாம். ஆகாய முத்ரா நீங்க 5 நிமிஷம் தான் போடணும் ஒரு தடவைக்கு. 5 நிமிஷம் போட்டு போட்டு நீங்க ஒரு நாளைக்கு ஒரு 5 தடவை போடலாம். ஒரு நாளைக்கு 5 தடவையோ 4 தடவை போடலாம். பட் ஆனா 5 மினிட்ஸ்க்கு மேல ஆகாய முத்ரா போடக்கூடாது. ஆகாய முத்திரைங்கிறது நடுவிரலும் கட்ட விரலும் சேர்ற இடம். இது வந்து காதுல பிள்ளைங்க எல்லாம் வலிக்குதுன்னு சொல்லுதுல, காது வலிச்சு கூட பிள்ளைங்களுக்கு இந்த முத்திரை போட சொன்னீங்கன்னா காது வலி எல்லாம் கம்ப்ளீட்டா சரியாயிரும். காது வலி கேட்கும். அப்புறம் இந்த காதுல வந்து ரீங்கார சவுண்ட் கேக்குதுன்னு சொல்லுவாங்க சில பேரு. அது எல்லாத்துக்குமே கேட்கும் இந்த ஆகாய முத்ரா. ஆனா நீங்க 5 மினிட்ஸ் போடணும். அப்புறம் திரும்ப 1 மணி நேரம் கழிச்சு மறுபடியும் 5 மினிட்ஸ் போடலாம். இது வந்து வாயு முத்ரா, வாயு கேஸ். இந்த முத்திரை நீங்க எவ்வளவு நேரம் வேணாலும் போடலாம். அந்த வாயு முத்திரை தான் உங்களுக்கு கையை மடக்கி இப்படி சொல்லி கொடுத்தேன் இல்லையா, கையை மடக்கி கட்டவரல் அடியில வச்சுக்கிட்டு இந்த முத்திரை நீங்க எப்ப வேணாலும் போடலாம். வாயு நம்ம பாடியில நம்ம கண்ட்ரோல் பண்றோம். இந்த முத்திரை எப்பவும் போடலாம். இதான் பஞ்சபூத முத்திரைகள். இதுதான் மெயினான முத்திரை. இந்த முத்திரையை நீங்க நல்லா கத்துக்கிட்ட போதா, எல்லா முத்திரையும் 100 முத்திரைக்கு மேல இருக்கு. அந்த முத்திரை இந்த முத்திரைன்னு அதெல்லாம் எதுக்கு தேவையில்லாம நம்ம உடம்புக்கு நம்ம என்ன தேவையோ அதுதான். எல்லாருக்கும் பிளட் பிரஷர் இருக்கும் 3/4 பேருக்கு. அதனாலதான் பிளட் பிரஷர் முத்திரை சொல்லி கொடுத்தேன். 3/4 பேருக்கு பிளட் பிரஷர் இருக்கும். அது பிளட் பிரஷர் முத்திரை. அது இம்பார்ட்டன்ட் முத்திரை. லோ பிரஷர் இது, இது ஹை பிரஷர். ஓகே. அப்புறம் எல்லாருக்கும் பேக் பெயின், முதுகு, கால் வலி, முட்டு வலி, ஏதாச்சும் ஒண்ணு வலிக்குது எப்ப பார்த்தாலும். அதுக்குதான் இது வந்து, இதுக்கு பேரு சந்தி முத்திரை. லெப்ட் ஹேண்ட்ல நடுவிரலும் கட்ட விரலும், ரைட் ஹேண்ட்ல
மோதிர விரலும் கட்ட விரலும். இந்த முத்திரையெல்லாம் ஒரு 20 நிமிஷம் போடலாம். இந்த முத்திரையெல்லாம் நீங்க போடலாம். 10 நிமிஷம் 20 நிமிஷம் போடலாம். பிளட் பிரஷர் முத்திரையும் நீங்க 20 நிமிஷம் 5 நிமிஷம் 10 நிமிஷம் போடலாம். அப்புறம் இது வந்து இருதய முத்திரை. இருதய முத்திரை வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹார்ட் இம்பார்ட்டன்ட் இல்லையா? சில பேருக்கு நெஞ்சு வந்து எரிச்சலா இருக்கும், ரொம்ப வலிக்கிற மாதிரி இருக்கும், ஒரு ஃபீல் இருக்கும். அதுக்கு தான் இருதய முத்திரை வந்து இந்த ஆள்காட்டி விரல கட்ட விரல அடியில வைக்கிறீங்க. அடியில வச்சுக்கிட்டு இந்த நடுவிரலையும் மோதிர விரலையும் கட்ட விரல் நுனியோட இப்படி சேர்த்து பிடிக்கிறீங்க. பிடிச்சிட்டு சுண்டு விரல் மட்டும் இப்படி நிமித்திருக்கணும். இதுதான் ஹார்ட் முத்திரை. ரொம்ப நல்ல முத்திரை. இந்த ஹார்ட் முத்திரை போட்டீங்கன்னா ரொம்ப படபடப்பு, உங்களுக்கு நெஞ்சு படபடப்பா இதுவா இருந்தாலும் இது வந்து கேட்கும்னு சொல்றாங்க பாட்டுக்கு. அப்புறம் சிறுநீரகத்துல எல்லாருக்கும் நிறைய பேருக்கு வந்து யூரியா இருக்கு, புரோட்டீன் இருக்கு, நிறைய ப்ராப்ளம், ரொம்ப பேருக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்கும்னு நினைக்கிறேன். சில பேருக்கு நீர்க்கட்டி, அதுக்குதான் இந்த சிறுநீரக முத்திரை. இதுக்கு பேரு மகர முத்திரைன்னு பேரு. சிறுநீர் இந்த லெஃப்ட் ஹேண்ட்ல நீங்க பிருத்திவி முத்திரா போடுறீங்க. மோதிர விரலையும் கட்ட விரலையும் மடக்குறீங்க. இதுக்கு பேர் பிருத்திவி முத்ரா, மண் முத்ரா, ரெண்டு ஒண்ணுதான். இந்த ரைட் ஹேண்ட்ல இந்த கட்ட விரலை கொண்டாந்து இந்த முத்திரைக்கும் இந்த சுண்டு விரலுக்கும் நடுவில் இப்படி புகுத்து இப்படி அடியில உள்ளங்கையில வச்சு அமுக்குறீங்க. அமுக்கிட்டு இது எப்படி, ஐ திங்க் நான் வீடியோ அது போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். அதுல போட்டிருக்கேனா? நான் போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். போட்டிருக்கேனாமா? இல்லாட்டி உங்களுக்கு நான் அந்த பேப்பர் வந்து இந்த பிரிண்ட் அவுட் இருந்தா எடுத்து போடுறேன். இது இப்படி பிடிச்சுங்க. இது சிறுநீரத்துக்குள்ள முத்திரை. இந்த முத்திரையெல்லாம் நீங்க 15 நிமிஷம் போட்டீங்கன்னா புரோட்டீன் லீக் ஆகுறது, அப்புறம் வந்து உங்களுக்கு யூரியா வந்து லீக் ஆகுறது, அந்த ப்ராப்ளம் எல்லாம் நல்ல கம்ப்ளீட்டா குணம் ஆயிருது. டாக்டர்கிட்ட போனா சும்மா அனாவசியமா அந்த மாத்திரை எடு இந்த மாத்திரை எடுன்னு நிறைய மாத்திரை கொடுப்பாங்க. அது உங்களுக்கு நிறைய பாடியில மத்த சைடு எஃபெக்ட கொடுக்கும். இது வந்து எந்த சைடு எஃபெக்டுமே இல்லாம உங்க பாடிய கியூர் பண்ற ஒரு அழகான மாத்திரை. முத்திரைங்கிறதுக்கு பேரு மாத்திரைன்னு சொல்றேன் நான். நல்ல அழகான மாத்திரைகள் இதெல்லாம். இந்த முத்திரைகள்லாம் நீங்க நல்லா போட்டீங்கன்னா உங்களுக்கு அவ்வளவு எஃபெக்ட் இருக்கும். ஆனா என்ன, பொறுமையா போடணும். நமக்கு டைம் வேணும். பொறுமையா பண்ணுங்க. எவ்வளவோ நம்ம வேஸ்டா டைம் ஸ்பெண்ட் பண்றோம். யூ கேன் ஸ்பெண்ட் ஆன் திஸ் டயத்தை வந்து இதுல ஸ்பெண்ட் பண்ணி நம்ம ஹெல்த் நமக்கு இம்பார்ட்டன்ட்னு நினைச்சு பண்ணுங்க. இதுதான் இது. அப்புறம் வேற என்ன முத்திரை வேணுமா யாருக்கும்? மாதங்கி முத்திரை சொல்லி கொடுத்தேன். அது இந்த தாவங்கொட்டைக்கு லிங்க முத்திரை. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் காய்ச்சலுக்கு. இந்த பாருங்க, 2 கையும் இப்படி சேர்த்து பிடிச்சுக்குங்க. பிடிச்சுக்கிட்டு கட்ட விரல், ஏதாச்சும் ஒரு கட்ட விரல், இந்த கட்ட விரலை இந்த ஆள்காட்டி விரல இன்னொரு கட்ட விரலும் இப்படி சுத்தி பின்னாடி வளைச்சுக்கணும். இந்த ஒரு கட்ட விரல் நிமித்திருக்கணும். ரொம்ப டைட்டா பிடிக்கணும். ஏர் போகாம டைட்டா அப்படி பிடிச்சுக்குங்க. நீங்க உங்களுக்கே ஃபீவர் வந்தா நீங்க மாத்திரையெல்லாம் போடாம இந்த லிங்க முத்திரைய ஒரு 5 நிமிஷம் பண்ணிட்டு பாருங்களேன். உங்களுக்கு அவ்வளவு நல்லா உடனே ஃபீவர் குறைஞ்சிரும். அப்புறம் 10 நிமிஷம் கழிச்சு மறுபடியும் போடலாம். ஒரு நாள் முழுக்க கூட இது போட்டுக்கிட்டு இருக்கலாம். லிங்க முத்திரையை ஃபீவர் குறையிற வரைக்கும் போடலாம். ஃபீவர்லாம் யூஸ்வலா ஒரு 2 நாள் 3 நாள் தான் இருக்கும் எல்லாருக்குமே. ஏதாச்சும் இன்ஃபெக்ஷனால வர்றதுதான். அந்த சமயத்துல நீங்க மாத்திரை எடுக்காம இப்படி போட்டீங்கன்னா இட் வில் கியூர். நல்லா வந்து உங்களுக்கு நல்ல எஃபெக்ட் தெரியும். இது பிள்ளைங்களுக்கு கூட போடலாம். நீங்க போட்டு பாருங்க. யாராச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க எப்படி இருக்குன்ட்டு. பண்ணி பார்த்து சொல்லுங்க. இது மாதங்கி முத்திரை. இதெல்லாம் எல்லாம் தேவையில்லை. மாதங்கி முத்திரை வந்து இந்த சில பேருக்கு இந்த தாவாயெல்லாம் வலிக்கும். இந்த தாவாயெல்லாம் வலிக்கும் போது பல்லு வலி இந்த இதுக்கெல்லாம் மாதங்கி முத்திரை. அதுக்கு வந்து இந்த நடுவிரல் ரெண்டும் இப்படி இருக்கணும், சேர்ந்திருக்கணும். மத்த எல்லா விரலும் மடக்கி இருக்கணும். ஒன்லி நடுவிரல் மட்டும் இருக்கணும் இப்படி. மத்த எல்லா விரலும் பின்னாடி டச் பண்ணிக்கிட்டு இப்படி கரெக்டா இப்படி இந்த தாவாங்கொட்டைக்கு நேரம் இப்படி வைக்குங்க. இப்படி வச்சு இந்த கை இப்படி வச்சுக்கணும். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் இப்படி வச்சுக்கினீங்கன்னா அந்த வலியெல்லாம் பெயின் போயிடும். நீங்க வந்து ஒரு வாரம் 10 நாள் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு வலி போற வரைக்கும் பண்ணிட்டு அப்புறம் இந்த முத்திரை நீங்க கேன் ஸ்டாப் இட். அப்புறம் திரும்ப வலிச்சா உங்களுக்கு தெரியும் என்ன அதுக்கு கியூர்னு. யூ கேன் ஸ்டார்ட் அகெயின், தென் யூ கேன் ஸ்டாப். உங்க கையில தான் இருக்கு எல்லாமே. இப்ப ஓகே. யாருக்கு என்ன முத்திரை வேற என்ன வேணுமா? நிறைய நான் அந்த புக் வாங்க சொல்லி நம்பர் கொடுத்தேனே. யாரும் கால் பண்ணீங்களா? ஃபைப்ராய்டா கால் பண்ணலையா?
அந்த குரூப்ல நான் வந்து அந்த புக்குடைய இதையும் போட்டு அந்த நம்பருக்கு கொடுத்துருக்கேன். இஃப் யூ வாண்ட் யூ கேன் கால் தம். தே வில் சென்ட் தி புக். கொரியர்ல அனுப்புவாங்க. ரொம்ப அழகா கலர்ஃபுல் பிக்சர்ஸ், நல்ல அழகா எல்லா முத்திரையும் எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த ஒவ்வொரு முத்திரையும் நமக்கு என்னென்ன உடம்புல என்னென்ன ஹெல்ப் பண்ணும்னு 6 பக்கத்துக்கு அந்த முத்திரையை பத்தி எழுதியிருப்பாங்க. சில சமயம் வந்து ஒரே ப்ராப்ளத்துக்கு 3-4 முத்திரை சொல்லியிருப்பாங்க. அதுல வந்து நமக்கு எது சூட்டபிளா இருக்குன்னு நம்ம அதை மட்டும் பண்ணிக்கணும். அதை நம்மளே படிச்சு பாத்தீங்கன்னா யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் வெரி வெல். ஓகே, we are going for தியானம் now. போயிட்டு நல்லா நமஸ்காரம் பண்ணுங்க. பண்ணிட்டு சிவனை போய் சிவனை கும்பிடுங்க. அப்புறம் அம்பாளை கும்பிடுங்க. அப்படி பிரதர்ஷனை வாங்க, சுத்தி பிரதர்ஷனை வந்துட்டு கொடிமரத்துக்கு நேர கீழே விழுந்து நல்லா கும்பிடுங்க. கும்பிட்டு யூ கேன் சிட் கம்ஃபர்டபுள் wherever. how do you want to sit, you can sit. நல்லா கம்ஃபர்டபுளா உட்காந்துக்குங்க. தென் உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தை புருவ மத்தியில கொண்டுகிட்டு வாங்க. அந்த தெய்வத்துக்கு நீங்க நல்லா அபிஷேகம் பண்ணுங்க, அலங்காரம் பண்ணுங்க, ஆரத்தி பண்ணுங்க, எல்லாம் பண்ணுங்க. பண்ணிட்டு உங்களுடைய விண்ணப்பத்தை எல்லாம் நல்லா அந்த கடவுள்கிட்ட வைங்க. ஆழ் மனசுல வைங்க. ஆழ் மனசுல உங்க விண்ணப்பத்தை வேண்டி வைங்க. நிச்சயமா கடவுள் நிறைவேற்றுவாரு. அப்படியே வெளியில வாங்க. கை ரெண்டையும் நல்லா உரசுங்க. உரசி அப்படியே உள்ளங்கையில கண்ணுல வச்சுக்குங்க. வச்சுக்கிட்டு now you can lie down and relax the whole body. எப்பொழுதும் நம்ம மெடிடேஷன் நடுவுல பண்ணப்படாது. மெடிடேஷன்லாம் வந்து நம்ம பாடியில எல்லாம் முடிச்சுட்டு பாடி ரெஸ்ட்டுக்கு போறதுக்கு முன்னாலதான் மெடிடேஷன் பண்ணணும். அப்பதான் நம்ம மைண்ட் நல்லா காமா இருக்கும். நம்ம பண்ணிட்டு மறுபடியும் எக்ஸசைஸ் பண்ணோம்னா அந்த காம்னஸ் போயிடும். நீங்க நல்லா மெடிடேஷன் பண்ணிட்டு அப்புறம் ரிலாக்ஸேஷன் பண்றோம். நல்லா காலு கையெல்லாம் விரிச்சுக்குங்க. வச்சுக்கிட்டு நல்லா நீங்க திங்க் பண்ணுங்க. உள்ளம் காலிலிருந்து உச்சம் தலை வரை என்னுடைய உடல் உறுப்புகள் நன்றாக வேலை செய்கின்றன. உள்ளம் காலிலிருந்து உச்சம் தலை வரை எனது உடல் உறுப்புகள் நன்றாக வேலை செய்கின்றன. உள்ளம் காலிலிருந்து உச்சம் தலை வரை எனது உடல் உறுப்புகள் நன்றாக வேலை செய்கின்றன. இல்ல பர்டிகுலரா உங்களுக்கு ஏதோ ஒரு பாட்டு வலிக்குது அப்படின்னு சொன்னா நீங்க அந்த பாட்டை மட்டும், சப்போஸ் இப்ப முழங்கால் வலிக்குதுன்னா என்னுடைய முழங்கால் நன்றாக வேலை செய்கிறது அப்படின்னு நீங்க திரும்ப திரும்ப சொன்னீங்கன்னா அந்த வலி போயிரும் அப்படிங்கிறாங்க. அப்படி நீங்க உங்களுக்கு எந்த பார்ட்ஸ் வலிக்குதோ அந்த பாட்டை பர்டிகுலரா நீங்க சொல்லி முடிக்கலாம். இறைவனுக்கு நன்றி சொல்லுங்க. இறைவா உனக்கு நன்றி. வாழ்க பிரபஞ்சம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க பிரபஞ்சம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க பிரபஞ்சம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லோரும் மன நிம்மதியுடன்
எல்லோரும் நலமாக மன நிம்மதியுடன் வளமாக வாழ வேண்டும். எல்லோரும் நலமாக மன நிம்மதியுடன் வளமாக வாழ வேண்டும். எல்லோரும் நலமாக மன நிம்மதியுடன் வளமாக வாழ வேண்டும். இறைவா உனக்கு நன்றி. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. Turn on your left side, then you can get up. Okay. Thank you. Thank you, Achi. Thank you, Achi. See you tomorrow. Bye. Thank you. Thank you, Achi. Leave விடாங்க. Thank you. Thank you. Thank you, Achi. எல்லாருக்கும் மைக் வேலை பார்க்கலையா? மைக் உங்க வேலை மைக் வேலை பார்க்கல. எனக்கு மட்டும் தான் பண்ணுமா? நீங்க பேசுறது கேக்குது, நாங்க பேசுறது கேட்கல. பார்க்கலையா? ஓ, எனக்கு தெரியல. இல்ல, நம்ம பேசுறது அவங்களுக்கு கேட்கல. Okay, see you all tomorrow. See you. Bye. Bye bye. Okay. சொல்லுங்கப்பா. ஆமா பண்ணியிருந்தேன், நான் திருப்பி பண்ணியிருந்தேனேப்பா. ஓகேப்பா. ஓகே. தேங்க்யூ. Bye.